தமிழ்நாட்டில் 11 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் எஸ்பி பாஸ்கரன் மாற்றம் செய்யப்பட்டு பிரதீப் புதிய எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் 11 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை கிழக்கு காவல் இணை ஆணையராக ஜி தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 11 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராகவேந்தர், தற்போது 11 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 11 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி கல்பனா நாயக் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய, அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய கல்பனா நாயக் தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல் மகேஸ்வரி தயாள் ஐபிஎஸ் அவர்கள் கூடுதல் ஏடிஜிபியாக இருக்கிறார். அவர் தற்போது அவர் விஆரில், அதாவது வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறார். அவரை தற்போது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பிரிசன், அதாவது சிறைத்துறை ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிறைத்துறை ஏடிஜிபியாக இருந்த அம்ரேஷ் பூஜாரி தற்போது டிஜிபியாக இருக்கிறார். அந்த டிஜிபியாக விஜிலன்ஸ், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையோட டிஜிபியாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல் பிரமோத் குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஐஜியாக டிவிஎஸ்சியில் இருக்கிறார், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஐஜியாக இருக்கிறார். தற்போது அவர் தமிழ்நாடு நியூஸ் பென் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் சென்னைக்கு அவர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று தமிழ்ச்சந்திரன் ஐஜியாக இருக்கக்கூடிய தமிழ்ச்சந்திரன் தற்போது கிரைம் அகேன்ஸ்ட் உமன், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தர்மராஜன் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் தற்போது விஆரில் இருந்து தற்போது ஜாயிண்ட் கமிஷனராக தற்போது சென்னை ஈஸ்ட் கிரேட்டர் சென்னை போலீஸுக்கு தற்போது அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னைக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று சந்திரசேகரன் மரீன் என்போர்ஸ்மெண்ட் விங் சென்னையில் இருக்கக்கூடிய சந்திரசேகரன் தற்போது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சிவில் சப்ளையில் கோயம்புத்தூர் மண்டலத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று பாலாஜி எஸ்பியாக இருக்கக்கூடிய சிவில் சப்ளையில் இருக்கக்கூடிய பாலாஜி எஸ்பி தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதீப் ஐபிஎஸ் அவர்கள் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத் மதுரையில் இருக்கக்கூடிய அவர் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பாஸ்கரன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய எஸ்பியாக இருக்கக்கூடிய பாஸ்கரன் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஈஸ்ட் கிரேட்டர் சென்னைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து காவல்துறையில் டெபுட்டி கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சமயசிங் மீனா ஐபிஎஸ் அவர்கள் சென்னையில் டெபுட்டி கமிஷனராக போலீஸ், அதாவது டிராபிக் போக்குவரத்து காவல்துறையில் இருந்த அவர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்று 11 ஐபிஎஸ் அதிகாரிகள், முக்கிய ஐபிஎஸ் ஏடிஜிபி, ஐஜி, எஸ்பி உள்ளிட்ட 11 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.